Dear students, the last part of your cycle test examination is the successful submission of your answer sheets as a single PDF file to the college. Remember, உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஜிமெயில் இமெயில் ஐடி இருக்கும். அந்த ஜிமெயில் இமெயில் ஐடியை உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் ஃபேக்கல்ட்டியும் ஹெச்ஓடியும் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ஸ்லையும் நாங்கள் அனுப்பியிருப்போம். அதில் தான் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே இந்த செகண்ட் சைக்கிள் டெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் விச் யூ வில் பி ஹேவிங் இன் த ஃப்யூச்சர் வித் திஸ் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு இந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஜிமெயில் மெயில் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அது வந்து நீங்கள் பாஸ்வேர்டெல்லாம் மறக்காமல் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். எஸ்பெஷலி இந்த சைக்கிள் டெஸ்ட் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களோட மெயிலுக்கு தான் நாங்கள் அனுப்புவோம். ஸோ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஸ்கேனிங் பற்றி பார்த்தோம், டெமோ பார்த்தோம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நான் சொன்னேன் உங்களோட மெயிலுக்கே நீங்கள் அனுப்பிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்னோடய மெயிலுக்கு நான் அனுப்பின ஸ்கேன் டாக்குமெண்ட் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ அதை டவுன்லோட் பண்ணுறேன். ஏன் நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதில் ஒரு இன்னும் நம்ம பிடிஎஃப் ஃபைலுக்கு ஃபைல் நேம் கொடுக்காமல் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களோட டவுன்லோட் பண்ணின சிங்கிள் ஆன்சர் ஷீட் பிடிஎஃப் ஃபைல் வேறு ஏதோ ஒரு நேமில் இருக்குது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ரீநேம் பண்ணணும். உங்களோட பிடிஎஃப் ஃபைல் என்ன நேமில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், U18ZYD028. திஸ் இஸ் மை ரெஜிஸ்டர் நம்பர். இன் யுவர் கேஸ் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு .pdfன்னு நீங்கள் இந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் இப்போ கன்வெர்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அந்த நேமில் தான் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக இங்கே டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்க. இன் யுவர் கேஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைலில் வச்சுருப்பீங்க. என்ஷூர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை தப்பு இல்லாமல் எழுதி ஸ்பேஸிங் எங்கேயுமே ஸ்பேஸிங் கொடுக்காம .pdfன்னு போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் ஆஃப்டர் திஸ் உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ்க்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மெயில் கொடுத்துருக்கீங்களோ ஜிமெயில் ஐடி அதை ஓப்பன் பண்ணி கம்போஸ் பண்ணுங்கள். கம்போஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அட்டாச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த அட்டாச் ஆப்ஷன் எடுங்க. இந்த அட்டாச் ஆப்ஷனில் போனீங்கன்னாக்கா டெஸ்க்டாப் போயிட்டு உங்களோட இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள் U18ZYD028.pdf இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் ஃபைல் இங்கே அட்டாச் ஆகிடும். சார் இப்போ பேப்பர் ஆன்சர் ஷீட் பிடிஎஃப் ஃபைலாக அட்டாச் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் காலமை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். I have already told you that your subject name, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற வர இடத்துல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய அன்னைக்கு டேக்கு உண்டான சைக்கிள் டெஸ்ட் பேப்பரோட பேப்பர் கோடு கொடுக்கணும். சப்போஸ் இன் மை கேஸ் மை பேப்பர் இஸ் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி 17/5/ZO6. This is the paper code of my paper cell and molecular biology. நீங்கள் உங்களுடைய சைக்கிள் டெஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு உள்ள பர்டிகுலர் பேப்பரோட பேப்பர் கோடு உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பேப்பர் கோடை இங்கே சப்ஜெக்ட் காலமில் போடணும். ரெண்டு விஷயம் நீங்கள் இங்கே மறக்காமல் செக் பண்ணணும். என்னென்னா சப்ஜெக்ட் காலமில் பேப்பர் கோடு இருக்கணும். பேப்பர் கோடு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் டாப் கார்னரில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தப்பு இல்லாமல் தெளிவாக கரெக்டாக எழுதணும். இங்கே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும். இது ரெண்டும் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்களாங்கிறத கரெக்டாக பார்த்துட்டதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும், அகெயின் இந்த 2 காலமில் நீங்கள் அடிக்கக்கூடிய இமெயில் ஐடியை தப்பு இல்லாமல் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் யூ டேக் எக்ஸ்ட்ரா கேர், அட்மோஸ்ட் கேர் இன் செக்கிங் த இமெயில் ஐடி, இன் ஃபில்லிங் அப் தி இமெயில் ஐடி. பிகாஸ் எந்த மெயில் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அது வேறு யாருக்கு வேணாலும் போகலாம், அல்லது உங்களோட மெயில் வந்து காலேஜுக்கு வராது, நீங்கள் சப்மிட்டே பண்ண முடியாது உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை. இன் சச் கேஸ் யூ வில் பி லூசிங் யுவர் மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களோட
மெயில் ஐடியை கரெக்டாக போடுங்க. இந்த மெயில் ஐடி யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, அகெயின் உங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடியை அந்த எக்ஸாமுக்காக வேண்டி, சைக்கிள் டெஸ்ட்டுக்காக வேண்டி கொடுப்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. இதுவும் உங்களோட மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. புரியுதா? அந்த மெயிலில் தான் வரும் எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ அதுக்கு என்ன மெயில் ஐடி உங்களுடைய கிளாஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மெயில் ஐடியை தப்பு இல்லாமல் அனுப்புங்க. அந்த மெயில் ஐடிக்கே நான் வந்து மெயிலை ஃபில்லப் பண்ணதுக்கு பிறகு இங்கே நான் மெயில் ஐடி கரெக்டாக இருக்குங்கிறத போட்டுட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். புரியுதா? ஸோ இங்கே 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே சப்ஜெக்ட் காலம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, இங்கே உங்களோட பிடிஎஃப் ஃபைல் அட்டாச்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், U18ZYD028 இந்த இது ஆல்ரெடி பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆனதுனால நான் திரும்பவும் ஒரு .pdf வச்சேன். 2 வாட்டி உங்களுக்கு .pdf.pdfனு வந்திருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் இட் இஸ் ராங். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு டைம் தான் இருக்கணும். இந்த .pdfங்கிறது 2 வாட்டி இருந்ததுன்னா அது தப்பு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன், மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த என்னுடைய பிடிஎஃப் ஆன்சர் ஷீட்ஸை அகெயின் கரெக்டாக ரீநேம் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணணும்னா ஒரு பிடிஎஃபை எடுக்கணும். ஸோ அசச் இது பிடிஎஃபாக இருக்கிறதுனால என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டால் போகிறோம். இதில் .pdfங்கிறத நான் ஆட் பண்ண வேண்டாம். ஐ மேட் அ மிஸ்டேக் ஹியர். நான் இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே நான் ஐ மேட் திஸ் மிஸ்டேக் ஸோ தட் யூ வில் நாட் மேக் திஸ் மிஸ்டேக்ஸ் வென் யுவர் cycle test happens when you submit the answer sheets. Is it clear now? Okay. So now I open my email, attach click பண்ணுறோம், attach files click பண்ணுறோம், கரெக்டான ஆன்சர் ஷீட்ஸ் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ now you see your if you see this, the answer sheet will have the correct name, file name U18ZYD028.pdf. இது மட்டும் உங்களுக்கு தெரியாது, இங்கே உங்களோட ஃபைல் சைஸ் என்னங்கிறதும் தெரியும். ரிமெம்பர், உங்களுடைய ஃபைல் சைஸ் என்ன ஆகக்கூடாது, 10 MBக்குள்ளே தான் இருக்கணும். 10 MBக்கு மேலே எக்ஸீடே ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு 1 MB தான் இருக்குது. சம்டைம்ஸ் பிகாஸ் this contains only ஒரு few pages தான் இருக்குது, 6 pages தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கேஸில் ஒரு எக்ஸாமுக்கு உங்களுக்கு மேபி ஒரு 20 pages வரலாம், 15 pages வரலாம், 22 pages வரலாம், more than 10 pages வரலாம். ஏன்னா you have all the 3 sections of questions to be answered இல்லையா. So take utmost care in checking all these data and then finally fill up the email ID. Is it clear to all of you? So now again, as of now I do not know to which ID I am to send. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட மெயிலுக்கே நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் மெயிலுக்கே இதை அனுப்பி வச்சுக்கிறேன். Is it clear? Maheshwari RS Aman @gmail.com. So now I am sending it to me. Right. இப்போ once மெயிலை நீங்கள் அனுப்பினதுக்கு பிறகு மெயில் சென்ட், யூ கேன் வியூ த மெசேஜ் அப்படின்னு ஒரு வியூ பண்ணி பாருங்கள். வியூ பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் யாருக்கு அனுப்பியிருக்கீங்க, எந்த டைமுக்கு அனுப்பியிருக்கீங்க, உங்களுடைய கண்டென்ட் அட்டாச் ஆகிருக்கா, எல்லா விஷயமும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே தெளிவாக தெரியும். இங்கே சப்ஜெக்ட் கோடு நீங்கள் போட்டது, பேப்பர் கோடு போட்டிருக்கீங்களே சப்ஜெக்ட் காலமில், இதுவும் தெரியும். ஸோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின் தட் ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு டேக் extra care in submitting your answer sheets without any mistakes. Wish you all the best.